ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கமலா ஆரஞ்சு பற்றி தாங்க. அதாவது இந்த ஆரஞ்சு பழம் நிறைய கொட்டி கிடக்குது குறைவான விலையில். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இது நல்லது கிடையாது, அதுவும் இந்த குளிர்காலத்தில் கண்டிப்பாக இது நல்லதே கிடையாது, இது சாப்பிட்டா கோல்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க. அதனால தான் இப்படி மலை மாதிரி குவிஞ்சு இருக்குங்க. ஆனால் இந்த பழம் தான் குளிர்காலத்தில் அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற விட்டமின் சி நம்ம இதய நோய், சிறுநீரக கற்கள், அனைத்து வகையான தொற்று நோய்கள் அபாயத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய இந்த கமலா ஆரஞ்சு தாங்க. இந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம குளிர்காலத்தில் சாப்பிட்றது மிகவும் நல்லதுங்க. கண்டிப்பாக உங்களை யாராவது இந்த ஆரஞ்சு பழத்தை வாங்காத, இந்த பனி நேரத்தில் சாப்பிடாதன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இதை சொல்லுங்க. இந்த பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு சளி பிரச்சனையோ இல்லை தொந்தரவு ஜுரமோ எதுவுமே வராது, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்கன்னா அதை விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஸ்கிப் ஆகிடுங்க. இது உடல் வெப்பநிலையை சமநிலையில் வச்சிருக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அளவை அதிகரிக்கும். சரும பிரச்சனை, அதாவது பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்கின்னு வறண்டு போயிடும். அப்படி இருக்கும்போது இந்த பழங்களை நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பழத்துக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செரிமான மண்டலத்தை ஸோ எங்கே பார்த்தாலும் குறைவாக விலையில் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. அந்த ஆரஞ்சு பழத்தை விட இந்த கமலா ஆரஞ்சு ரொம்ப நல்லதுங்க. எடையை குறைக்க உதவுங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால இந்த ஆரஞ்சு பழம் உடல் எடையை குறைக்க உதவுவதோடு மட்டும் இல்லாமல் செரிமான ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. இதில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து அளவுக்கு அதிகமாக உணவை உண்பதையும் தடுக்கும். இதனால் கலோரிகளை அதிகமாக எடுப்பதையும் குறைச்சி கொடுக்குங்க. உடல் எடை குறையும் கண்டிப்பாக. மேலும் இதில் உள்ள நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா நல்ல செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவுதுங்க. ஆகவே ஆரஞ்சு பழத்தை தினமும் நம்ம உணவில் எடுத்துக்கலாம். அதுவும் இந்த குளிர்காலத்தில் எடுப்பது ரொம்ப 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 மிக சிறந்த உணவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கமலா ஆரஞ்சு தான். இதில் விட்டமின் சி இருக்கிறனால குளிர்காலத்தை உடலை தாக்கும் கிருமிகளிலிருந்து எதிர்த்து போராட நோய் எதிர்ப்பு திறனா இந்த பழம் அமைதுங்க. மேலும் ஆரஞ்சு பழச்சாற்றில் சருமத்தில் நம்ம தடவிட்டு வரனால சருமமும் மிக பொலிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது சளி பிரச்சனையிலிருந்து நம்மளுக்கு தடுக்கக்கூடிய அதிகமான வாய்ப்பு இருக்குது. குளிர்காலத்தில் சளியை தடுக்கும் சிறப்பான வழின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிட்றது தாங்க. ஏனெனில் இப்பழம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக்கும். இதய ஆரோக்கியம் மேம்படணும்னா இந்த சிட்ரஸ் பழங்கள்ல இந்த ஆரஞ்சு பழம் தாங்க பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா கிரேப் ஃப்ரூட்டை உட்கொள்றனாலையும் பக்கவாதத்தின் அபாயமும் குறையும். ஆனால் ஆரஞ்சு பழத்தை உட்கொள்றனால ஃப்ளவனாய்டுகள் இதில் இருக்கிறனால இதய நோய்க்கு எதிரான பாதுகாப்பை வழங்குவது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த பழம் நம்ம ரத்த நாளங்களில் செயல்பாடு மட்டும் இல்லாமல் உடல் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளையும் மேம்படுத்துங்க. சிறுநீரக கற்கள் வராமல் இதை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த சிட்ரேட் என்பது சிட்ரிக் அமிலம்னு சொல்லுவோம். அந்த சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை பழத்தில் தாங்க நம்மளுக்கு இந்த சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. அதனால சிறுநீரில் சிட்ரேட் குறைபாடு ஏற்படுறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு சிறுநீரக கற்கள் வருது. அப்படி அடிக்கடிக்கு சிறுநீரக கற்களால் பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த பழம் ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த பழமாக இருக்குங்க. கண்டிப்பாக உணவே மருந்துன்னு சொல்கிற மாதிரி நம்ம ஏகப்பட்ட உணவுகள் நம்ம கடவுள் கொடுத்துருக்காருங்க இயற்கையாகவே. அந்த பழங்களை வாங்கி சாப்பிட்றதுனால நம்ம ஆரோக்கியமாக மேம்பட வாழவும் இந்த பழங்கள் நம்மளுக்கு உதவி செய்யுது. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம இந்த பழத்தை டெய்லி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்பு கட்டிகள் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கரைக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. ஏன் கேன்சர் கட்டியை கூட கரைக்கக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு அதிகமாக இருக்குது, நன்மை. அப்படி இருக்கும் பொழுது இனி இந்த பழத்தை எங்கே பார்த்தாலும் விடாமல், அதுவும் இந்த குளிர்காலத்தில் பார்த்தா விடாமல் விரும்பி வாங்கி சாப்பிடுங்க, பயனடைங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.